ஹலோ நண்பர்களே! எல்லாத்துக்கும் காலை வணக்கம். நான் அப்படியே காலையில எந்திரிச்சேன். டக்குனு ட்ரெஸ் மாத்துனேன். காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி அப்படியே கிளம்பலான்னு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்தேன். காலையில சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா பஸ் ஸ்டாண்டு போனேன். பஸ் ஸ்டாண்டு போனோனே பஸ்ஸுக்குள்ள பார்க்குறேன். அவ்வளோ கூட்டத்துலயும் ஒரு ஆள் சூடோக்கு சால்வ் பண்றாரு. சரி நமக்கு டைம் ஆச்சு. நேரா போனேன். அடுத்த பஸ் ஸ்டாண்டு போனோம்ப்பா. அங்க போய் உட்காந்து தான் போனேன். ஏன்னா நான் வர பஸ்ஸில நின்னுட்டே தான் வந்தேன். உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். எப்படியாவது 3ஆம் நம்பர புடிச்சே ஆகணும். பஸ்ஸ புடிச்சேன். லாஸ்ட் சீட்டு தான் கிடைச்சது. சரி அப்படியே உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தேன். சரியான வேர்வை. நானே போன பஸ்ஸில ரொம்ப நேரம் நின்னுட்டு வரேன். சரி அப்படியே வந்தேன். எப்படியோ காலேஜ் வந்து சேர்ந்துட்டேன். காலேஜுக்குள்ள ஒரு என்ட்ரிய போட்டு, நேரா நடந்து போற வழியில எனக்கு புடிச்ச அந்த மஞ்சள் கலர் பூவு அப்படியே பார்த்துட்டே வந்தேன். அப்படியே ரோடு ஃபுல்லா பூவா தான் இருக்கும்ப்பா காலேஜ் ஃபுல்லா. சரிங்களா, அப்படியே நடந்து போனேன். நீங்க யோசிக்கலாம், என்னடா காலேஜுக்குள்ள ஒருத்தருமே இல்லையா? அப்படின்னு யோசிக்கலாம். அத பத்தி நான் கடைசியா சொல்றேன். நேரா லைப்ரரி வந்தேன். 3 ஃப்ளோர் போனோம். மேல உட்காந்து நான் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். லேப்டாப் சார்ஜரு அதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டு, படிக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்தேன். நம்ம ஃப்ரெண்டும் வரேன்னு சொல்லியிருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே லேப்டாப் ஆன் பண்ணி அம்மாவோட பாதத்தை தொட்டு கும்பிட்டு அண்ட் அண்ணாக்கு உடம்பு சரியில்லைனாங்க. அதான் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ். அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க. சரி ஒரு 2, 3 சிக்னேச்சர் வாங்கி தரணும் மேம் கிட்டேன்னு. சரி அந்த ஹெல்ப்பை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் பிரேக் டைம் வந்தது. கொஞ்ச நேரம் படித்து முடிச்சுட்டு அந்த பிரேக் டைமில் அதையும் வாங்கி கொடுத்துட்டேன். நான் அப்படியே உட்காந்துட்டுருந்தேன். மத்தியானம் நேரம் ஆச்சு. நல்ல வெயில். இந்த வியூ இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா? சரி அப்படியே நடந்து போய் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்கலான்னு போயிருந்தேன். ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கா? அப்படியே தண்ணி பிடிச்சிட்டு அங்கேயே குடிச்சிட்டு கொஞ்சமும் பிடிச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் லஞ்ச் டைமு. சரி பசிச்சிருச்சு, சாப்பிட்லான்னு சொல்லி தயிர், கீரை, சாப்பாடு எல்லாம் எடுத்தேன். நீங்களும் இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஓகேவா? நானும் சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் அங்கே சொந்தக்காரர் இருந்தார் ஒருத்தர். சரி அவர் கூட கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஃப்ரெண்டும் வந்துட்டான். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். முடியெல்லாம் கலைஞ்சிருச்சு. சரி எப்படினாலும் படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அசைன்மெண்ட்டு படிக்கிறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அசைன்மெண்ட்டையும் கையோட முடிச்சிட்டேன். முடிச்ச உடனே நேரா கிளம்பிட்டேன் நண்பர்களே. அசைன்மெண்ட்டை எப்படியாவது மேம் கிட்ட சப்மிட் பண்ணிடலான்னு ஹார்ட் காப்பியை சொல்லிவிட்டு கீழே இறங்கி போனேன். படிக்கட்டில் இறங்கி போகிறேன்னு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஏறி வந்துடுவேன். அப்படியே நேராக போனேன். நான் சொன்னது வாழ்க்கையில் ஏறி வந்துடுவேன் சரிங்களா? ஓகே நேராக போனேன். ஒரு 3:30 ஆச்சு. அசைன்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு நானும் ஃப்ரெண்டும் டாட்டா பை பாய் சொல்லிட்டோம். சரி கடைசியாக ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் சாப்பிட்றலாம், ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு நேராக போனேன். 40 ருப்பீஸு வாட்டர்மெலன் ஜூஸ் வந்தது. வந்த வேகம் தான் டக்குன்னு குடிச்சிட்டேன். கப்புன்னு காலியாக போயிடுச்சு. சரி இங்கே எல்லாத்துக்கும் பாய். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னென்னா, காலேஜ் வந்தாலும் ஒன்று தான், வராட்டி ஒன்று தான்.